ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் தொடர்ந்து இந்தியாவுக்கு எண்ணெயை ஏற்றுமதி செய்து வருவதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ஆண்ட்ரே ருட்டென்கோ தெரிவித்திருக்கிறார். இந்த தகவலை ரஷ்ய அரசு செய்தி நிறுவனமான டாஸ் வெளியிட்டுள்ளது. ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்கள் இந்தியாவுக்கு எண்ணெய் ஏற்றுமதியை தொடர்ந்து வருகின்றன என்று ருடென்கோ உறுதிப்படுத்தியுள்ளார். ரஷ்ய எண்ணெய் கொள்முதலை இந்தியா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்திய பின்னணியில் ரஷ்யா இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தவில்லை என்றால் டெல்லி தொடர்ந்து மிகப்பெரிய வரியை செலுத்த வேண்டியிருக்கும் என்று டிரம்ப் ஏற்கனவே எச்சரித்திருந்தார். டிரம்பின் தொடர்ச்சியான அழுத்தம் இருந்த போதிலும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உட்பட இந்திய அதிகாரிகள் நாட்டின் எரிசக்தி தேவைகள் மற்றும் தேசிய நலன்களை பொறுத்தே கொள்முதல் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன என்று தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த அறிவிப்பு அமெரிக்காவின் வரி மிரட்டல் இருந்த போதிலும் ரஷ்யா இந்தியா இடையேயான வலுவான எரிசக்தி உறவுகள் தொடர்ந்து நீடிக்கும் என்பதையே காட்டுகின்றன.